வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம ஃபோர்த் லாஜிக் கேட் பார்க்க போகிறோம். அவர் யாருன்னா NAND கேட். ஓகே, NAND கேட். ஸோ முன்னாடி இந்த வாசகத்தை ஒரு டைம் படிச்சிடுவோம். உழைப்பே உயர்வு, உழைப்பே உயர்வு. ஓகே ஃபைன். NAND கேட். ஸோ இது வரைக்கும் நான் உங்களெல்லாம் கொஷின்ஸே கேட்கல இல்லையா நம்ம கிளாஸில். ஏன் தெரியுமா? ஏன்னா இப்போ தான் புது டாபிக் ஆரம்பித்தோம். உடனே கேட்டேன் அப்படி நாமளே ஒன்றும் நடத்தாமல் கேட்கக்கூடாது. இனிமேல் நிறைய கொஷின்ஸ் கேட்க போகிறேன். ஓகே, ஸோ NAND கேட். அக்ஷயா சொல்லுங்க, NAND அப்படின்னு இருக்கு இல்லையா, இதுல என்ன கேட்லாம் இதுக்குள்ள அடங்கி இருக்கலாம்? கெஸ் பண்ணுங்க. கரெக்ட், AND கேட் உள்ள அடங்கி இருக்கு. இந்த என்னா என்னவா இருக்கும் சொல்லுங்க? என் தெரியலையா? இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் கேட்ஸ் படிச்சோம் சொல்லுங்க? AND ஆர் நாட். கரெக்ட், சூப்பர். ஸோ அப்படின்னா என்னவா இருக்கலாம் அந்த என்ன? நாட். ஓகேயா? ஸோ NAND கேட்டுங்கிறது AND கேட்டு நாட் கேட்டோட ஒரு காம்பினேஷன். ஓகேயா? சிம்பிளா பார்த்தாலே தெரியுது, நாட் AND. ஸோ ஃபர்ஸ்ட் நாட் கேட்டை போட்டு அப்புறம் AND போடலாமா? ஃபர்ஸ்ட் நாட்டை போட்டு அப்புறம் AND போட முடியுமா? அப்படி லாஜிக்கலி, ஏன்னா நாட்டோட அவுட்புட் ஒரு அவுட்புட் தானே, இன்புட் ஒரு இன்புட் தானே. சரி, செட் ஆகாது. ஸோ இது செட் ஆகாது. ஸோ ஃபர்ஸ்ட் AND போட்டுருவோம். ஃபர்ஸ்ட் AND கேட் போட்டுருவோம். AND கேட் போட்டாச்சு. இதோட அவுட்புட்டை வந்து ஒரு நாட்டு கனெக்ட் பண்ணிடுங்க. கரெக்டாக இருக்கும், நீட்டாக இருக்கு இல்லையா? ஸோ ஏபி ஒரு AND கேட் போட்டுடுறோம், அப்புறமா ஒரு நாட் கேட் போட்டுடுறோம். இந்த அவுட்புட் பேர் எஃப்னு வச்சுக்கோ. ஸோ AND கேட்டோட அவுட்புட்ல நம்மளுக்கு தெரியும், AND கேட்டோட அவுட்புட் அதை காம்ப்ளிமெண்ட் பண்ணிட போகிறோம். கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்பிரஷன் என்ன எழுதிடுவோம்? எஃப் இஸ் ஈக்குவல் டு A டாட் பி அப்படின்னு எழுதினா என்ன? இது எதோட அவுட்புட்? AND கேட்டோடது. இதை காம்ப்ளிமெண்ட் பண்ணோம். காம்ப்ளிமெண்ட் பண்ண அர்த்தம் மேலே பார் போட்டுருணும். ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு A டாட் பி த ஹோல் பார். ஓகே ஓகே. இப்போ ரெண்டு இன்புட்ஸா, என்னெல்லாம் காம்பினேஷன்ஸ் எழுதுவோம்? இன்புட்ஸ்க்கு 0 0 0 1 1 0 1 1 இதான் இன்புட்ஸ் எழுதுவோம். ஓகே, இப்போ நீங்க என்ன செய்யணும்னா AND கேட்டோட அவுட்புட்டை மனசுல வச்சுட்டு அதை காம்ப்ளிமெண்ட் பண்ணி சொல்ல போறோம். ஓகேயா? ஸோ இன்புட் ரெண்டுமே 0 0னா என்ன வரும்? அவுட்புட் வர முடியாது. AND கேட் 0 அப்படின்னா NANDக்கு என்ன ஆயிடும்? 1ன்னு ஆயிடும். அப்படியே தலைகீழ சொல்லணும். ANDோட அவுட்புட்ல மனசை வச்சுக்கோங்க, அப்புறம் தலைகீழ சொல்லுங்க. ஸோ 0 1 0 1னா அந்த லேம்ப் எரியுமா? எரியாது. அப்படின்னா லேம்ப் எரியாது. 0 AND 0 அப்படின்னா காம்ப்ளிமெண்ட் பண்ணா 1 1 0 எரியுமா? அப்போ எரியாது. 0 அதை காம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா 1 1 1 லேம்ப் எரியுமா? எரியும். அவுட்புட் வந்து 1. அதை காம்ப்ளிமெண்ட் பண்ணிடுங்க, 0. புரியுறதா? ஸோ AND கேட்டோட ட்ரூத் டேபிள் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்னா 0001 அப்படின்னு இருக்கும். ஓகே, அப்படின்னா NANDக்கு என்ன இருக்கும்? 1110 அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்க என்ன செய்யுங்க, இந்த NAND எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ANDல மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதை காம்ப்ளிமெண்ட் பண்ணிடுங்க. அதான் ஈஸி. 0001 1110 டக்குன்னு அடிச்சிடலாம் நீங்க. ஓகேயா? இது புரியுது. ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன எழுதிட்டோம்? சிம்பிள் வரைஞ்சிட்டோமா? சிம்பிள் வந்து இன்னும் கொஞ்சம் நீட்டா இவங்க வரைஞ்சிருக்கோம் இல்லையா, இது இன்னும் கொஞ்சம் பெட்டரா எப்படி வரையலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே போல AND வரைகிறோம். போட்டோமா? இதோட எண்டில் பபுளை போட்டு விட்டுருங்க. இதுதான் கரெக்டான சிம்பிள். ஸோ முதல்ல வரைஞ்சோம் இல்லையா, அது வந்து புரிஞ்சுக்கிறதுக்கோசரம் வரைஞ்சேன். இதுதான் கரெக்டான சிம்பிள். எப்படி? AND கடைசியில ஒரு சின்ன பபுளுங்கிறது வந்து நாட்டை இண்டிகேட் பண்றது. ஓகே, சிம்பிள் வரைஞ்சாச்சு, எக்ஸ்பிரஷன் எழுதியாச்சு, ட்ரூத் டேபிளும் எழுதிட்டோம். ஓகே, முடிஞ்ச தப்போதுமா? இது டெஃபினிஷனா? உஷாரா இருக்கீங்களே. ஓகே, டெஃபினிஷன் கேட்குறாங்க. ஓகேயா? இங்க பாருங்களேன், டெஃபினிஷன் என்ன கொடுக்கலாம்? எப்போ அவுட்புட் வருது பாருங்களேன். முதல் 3 கேஸ்க்கு வருது. முதல் 3 கேஸ்ல 0 0 இருக்கலாம், 0 1 இருக்கலாம், 1 0 இருக்கலாம். அப்படின்னா இன்புட் வந்து ஒரு கேஸ்லயாவது லோவா இருந்தா போதும், அவுட்புட் வந்துடும். ஒத்தராவது போகணும்னு அங்க பார்த்தோம், கல்யாணத்துக்கு யாராவது ஒத்தராவது போனா போதும். இங்க என்ன ஒத்தராவது போகக்கூடாதுங்கிற ரேஞ்சுக்கு இருக்கு ஆக்சுவலா. ஸோ என்ன மீனிங்னா அவுட்புட் இஸ் ஹை. அவுட்புட் எப்போதுமே ஹை தான். அவுட்புட் இஸ் ஹை தான் ஸ்டாண்டர்ட் டெஃபினிஷன். இஃப் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த இன்புட்ஸ் இஸ் லோ. ஒன்னு A லோவா இருக்கணும், இல்லைன்னா B லோவா இருக்கணும், இல்லை ரெண்டு பேருமே லோவா இருந்தாலும் ஓகே தான்.
லைட் எரியும் நம்மளுக்கு. ஓகே, புரிஞ்சுதா? ஸோ மீதி நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பை.